la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. யார் யாருக்கெல்லாம் ஆணூர் பிளான் சின்னதா இருக்கு, எல்லாரும் தேவையில்லாம இதை பத்தி நினைச்சுக்கிறாங்க. சின்னதா இருக்கு. போனோகிராஃபி பார்க்க வேண்டியது, அங்க வந்து ஆணூருடைய சைஸ் வந்து இப்படி இருக்கு, எனக்கு வந்து இப்படி இருக்கு, அப்படின்னா எண்ட் வந்து அப்நார்மல், எனக்கு வந்து ப்ரீகம் வருது, ப்ரீகம் வந்ததுனால என் பாடி வீக் ஆயிடுமா, இந்த மாதிரி நான் சென்சிக்கல் டவுட்ஸ். காலேஜ் பசங்க, ஐடி பீப்புள் கண்டதையும் ரிசர்ச் பண்ணி கூகுள் பண்ணி தேவையில்லாதெல்லாம் எடுத்து அதனால வர பிரச்சனைகள் தான் நிறைய. ஃபர்ஸ்ட் எரெக்ட் பீனஸ் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதாவது லைக் ஒரு ஸ்கேல் வச்சு எலும்புல இருந்து போட்டோ எடுக்கணும். அட்லீஸ்ட் 3 inches ஃபுல் எரெக்ஷன்ல இருந்தா அப்படி உங்களுக்கு பீனஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இந்த அமேசான்லயோ இன்டர்நெட்ல பார்த்து கண்ணாபின்னு இவங்க வந்து இ-காமர்ஸ்ல வந்து வாங்குறாங்களே மெடிசன், அதெல்லாம் ஓகேவான்னு கேட்கலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த எரெக்ஷனுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் போய் ஆன்லைன்ல வாங்கவே கூடாது. ரொம்ப சின்ன பசங்க 20 வயசு 21 வயசு ஜஸ்ட் பிகாஸ் பியர் ப்ரெஷர்னால நீ வயகரா போட்டியா நானும் வயகரா போட்டேன், நீ ஒன் ஹவர் பெர்ஃபார்ம் பண்ணியா நானும் 1 hour, இந்த மாதிரி வந்து வயகராக்கு அடிமையாக கடைசியில் அவங்களுக்கு நார்மல் எரெக்ஷன்னா என்னன்னே மறந்துடும். பட் எரெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து 20 நிமிஷம் இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes அவ்வளோதான். 20 minutes பண்ணிட்டு எனக்கு 20 minutes பத்தல டாக்டர், எனக்கு வந்து 2 hours பண்ணணும். தூண்டுதல் சரியாதனா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும், செக்ஸே பண்ண முடியல, எரெக்ஷன் வருது, ஃபோர் பிளே நல்லா இருக்கு, ஆனால் இன்சர்ட் பண்ணுற டைம்ல எரெக்ஷன் போயிடுது. டெய்லி கிளினிக்ல 10 கப்பல் பார்த்தோன்னா 4 கப்பல் 5 கப்பலுக்கு இதே பிரச்சனை தான். இப்போ எங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. நாங்கள் இதெல்லாம் யோசிக்கல, இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அது உங்களுக்கு 10,000 விஷயம் இருக்கு லைஃப்ல பார்க்கறதுக்கு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒய்ஃப் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னா அவங்க உட்காந்து இப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்களா, ஹஸ்பண்ட்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எந்த பேஷண்ட் அதிகமாக வர்றாங்க? சரி, நாங்கள் வந்து மென்ஸ் ஹெல்த்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். அதாவது மென்ஸ் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் மற்றும் இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறாங்களா, ஸோ இன்ஃபர்டிலிட்டியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். நான் வந்து செக்ஸாலஜி, அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்கு வரும்னு பார்த்தேன்னா எல்லாம் வந்து ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என் கிளினிக் வர பசங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 to 29 தான் காமனஸ்ட் ஏஜ். எல்லாம் சின்ன பசங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வந்து நிஜமாலே இந்த பசங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை இவங்க ஓவரா படிக்கிறாங்களா, அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகி வராங்களான்றது பார்க்க தான் தெரியுது. ஓகே. இப்போ யங் ஜெனரேஷன் வந்து இப்போ நிறைய பாதிக்கப்படுது அப்படிங்கிறப்போ நிறைய வீட்டில் நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம் வந்து குழந்தை இல்லை, நிறைய பேர் மேஜராக ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஜென்ரேஷன் வந்து குழந்தை இல்லை, கேட்டால் ஃபுட்டு சரியில்லை அப்படின்னாங்க. என்னதான் இப்போ போய்கிட்டு இருக்கு நாட்டில்? மெயினாக பார்த்தீங்கன்னா இது காரணம் வந்து ஆண் மலட்டுத்தன்மை தான் அதிகமாகிட்டே வருது. பெண் மலட்டுத்தன்மை அவ்வளோ இல்லை, மேல் இன்ஃபர்டிலிட்டின்ற தான் அதிகமாகிட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த உயிரணுக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் உலகத்தில் என்ன, குளோபல் வார்மிங். போதாதுக்கு இந்த வார்கு நியூக்ளியர் அது இதுன்னு ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஸோ குளோபல் வார்மிங், செல்ஃபோன் ரேடியேஷன், ஓசோன் லேயர் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கலப்படம், நம்ம நடக்கிற இடத்துல வந்து புகை மண்டலம், இதெல்லாம் சேர்ந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்பெர்ம்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ உலக சுகாதார மையம் WHO என்ன சொல்லுச்சுன்னா 40 மில்லியன் தான் நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்னு ஒரு காலத்தில் சொல்லிச்சு. இப்போ அதை குறைச்சி அதுக்கப்புறம் வந்து 15 மில்லியன் ஆச்சு. இன்னும் போக 5 மில்லியன் இருந்தால் கூட போதும்னு சொல்லிடும். ஏன்னா அவ்வளோ மோசமாயிட்டே வருது. சரி, இப்போ ஸ்பெர்ம்ஸ் கம்மியாகுது அப்படிங்கிறீங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம கம்மியாகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஜெனட்டிக் டெண்டன்சின்னு சில பேருக்கு இருக்குது, அதாவது மரபணுக்கள் வழியாக சில பேர் கம்மியாகும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த குளோபல் வார்மிங்கையும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 திங் வந்து வெயிட். ஸோ வெயிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெர்ம் குவாலிட்டி பெட்டர் ஆகும். ஏன் பெட்டர் ஆகும்னா உங்களுடைய ஆண் ஹார்மோன் இருக்குது, டெஸ்டாஸ்ட்ரான். அந்த டெஸ்டாஸ்ட்ரான் ஹார்மோனோட லெவல்ஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் நிறைய வெயிட் போட்டிங்கன்னா அந்த ஃபேட்லேயே வந்து டெஸ்டாஸ்ட்ரான் வந்து ஈஸ்ட்ரஜன், அதாவது பெண் ஹார்மோனாக மாறினா அது வந்து ஸ்பெர்ம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நம்பர் 1 திங் வெயிட். சுகர்லாம் பார்த்துக்கோங்க, ஃபுட்டை கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். எக்ஸசைஸை வந்து இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, எல்லா பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், டெய்லி அட்லீஸ்ட் 1 hour வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் சிம்பிள் திங், செல்ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, வால்நட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அப்புறம் லேப்டாப்பை மடியில் வச்சு வேலை செய்யாதீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணாலே நமக்கு வந்து உயிரணுக்களோட எண்ணிக்கையும் சரி குவாலிட்டியும் சரி. நம்மளால் வந்து ஓவராக கவுண்ட்டோ இல்லை அசைவோ கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி கூட அந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குவாலிட்டியை டெஃபினட்டாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யலாம். சிம்பிள் திங்ஸ் ஈஸியாக பண்ண முடியும் நம்மளால்.
இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, அந்த ஸ்பெர்ம்ல வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்குது, அதனால வந்து அந்த குழந்தை பிறக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ல வந்து அசைவுத்தன்மை இல்லை, அது போய் அசைய மாட்டேங்குது அப்படிலாம் வந்து நிறையா சந்தேகம்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் என்ன? இல்லை, சேம் திங். இப்போ நான் சொன்ன அதே தான், அதே கவுண்ட்டு, அதே மோட்டிலிட்டி. இது வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்களை பண்ணால் மட்டுமே சரியாகும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஸ்டெம் செல் எடுத்து, அதெல்லாம் ஒன்றுமே வந்து ப்ரூவன் கிடையாது. எந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம கொடுத்தாலும் சரி, ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் இது பண்ணால் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகுன்றது கிடையாது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான். அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் குறைங்க. இது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாம் கவுண்ட் இவங்க சொல்கிறாங்களே நம்பர் சரியில்லை, கவுண்ட் சரியில்லைன்னு. அது இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும், நாளைக்கு பண்ணிங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்கும், இன்னொரு லேபில் பண்ணிங்கன்னா வேறு டெஸ்ட் இருக்கும். இது பாட்டு மாறிட்டே இருக்கும். இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கவுண்ட் கொடுக்குற ஸ்பாம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்னாடியே ப்ரொடியூஸ் ஆனது. ஸோ ஆல்மோஸ்ட் 60லேருந்து 70 நாள் ஆகும் ஸ்பாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. வெளியில் வரதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 3 months. ஸோ எவ்ரி டே உங்களுக்கு 3 மாதம் முன்னாடி இருந்த ஸ்டாக் தான் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒன்றுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த கவுண்ட்டு, மோட்டிலிட்டி இதெல்லாம் தனியாக வச்சுருங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குது அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதை பற்றியும் கவலைப்படாது. கல்யாணம் பண்ண போகிற புது ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒய்ஃப் வந்து பூர்த்தி பண்ண முடியுமா, செக்ஷுவலாக வந்து பூர்த்தி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய தாட் போகிறதுனாலே நிறைய பேர் ப்ரெஷர்லாம் ஆகிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்லாம் ஆகிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள் அட்வைஸ் என்னன்னாங்க, இது மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு கல்யாணம் 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் இதெல்லாம் யோசிக்கல. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அது உங்களுக்கு 10,000 விஷயம் இருக்குது லைஃப்பில் பார்க்குறதுக்கு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீட்டுக்கு எப்படி காசு எடுத்துகிட்டு வர முடியும், நாளைக்கு எப்படி வீடு வாங்க முடியும், இதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒய்ஃப் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னா அவங்க உட்காந்து இப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்களா, ஹஸ்பண்ட்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. புரியுதுங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது 90% வந்து மனசளவில் இருக்குது, 10% தான் ஃபிசிக்கல். புரியுதுங்களா? ஸோ மென்டலி கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி எங்கேருந்து வரும்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்க போகிறீங்கன்னா பெட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதே ஃபைட் வந்து பெட்டில் கண்டினியூ ஆக போகுது. ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months 6 months அசோசியேட் பண்ணி வெளியில் போய் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி மென்டல் கம்பேட்டபிலிட்டி ஒழுங்காக வந்தாலே பெட்டில் வந்து உங்களுக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து ரோல் அவுட் ஆகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆன டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் வி ஹேட் ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், போகிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ ஒரே ஒரு டாப் செக்ஸாலஜிஸ்ட் மட்டும்தான் இருந்தார் சிட்டியில். அவரை விட்டால் ஆளே கிடையாது. ஸோ செக்ஷுவல் மெடிசன்ற ஒரு ஃபீல்டே கிடையாது. ஸோ எங்கே போகணுமா வானாமா, யூடியூப்லேயோ இல்லாட்டி உங்களை மாதிரி சேனல்ஸ், ப்ரைவேட் சேனல்ஸில் யாருமே வந்து பேசலை. ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா, நம்ம வந்து போகலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் ரொம்ப இருக்குது. ஆனால் இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயக்கம் சுத்தமாக இல்லை, பட் ஓவராக திங்க் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அன்லஸ் யூ ஹாவ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து நினச்சிக்கிறது, இவங்களே வந்து எனக்கு இருக்குமா, போனோகிராஃபி பார்க்க வேண்டியது, அங்கே வந்து ஆணுறுப்புடைய சைஸ் வந்து இப்படி இருக்குது, எனக்கு வந்து இப்படி இருக்குது, அப்படின்னா எண்டு வந்து அப்நார்மல், அப்போ என் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, ஒய்ஃபோட சேட் பண்ணுறப்போ, செக்ஸ்டிங் பண்ணுறப்போ, அதர் ஃபியான்ஸோட சேட் பண்ணுறப்போ, செக்ஸ்டிங் பண்ணுறப்போ எனக்கு வந்து ப்ரீகம் வருது, ப்ரீகம் வந்ததுனால என் பாடி வீக் ஆகிடுமா, இந்த மாதிரி நான் சென்சிக்கல் டவுட்ஸ் எத்தனையோ முறை நான் என்னோட சேனலில் பேசினா கூட அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி இதே டவுட்ஸோட வராங்க. ஏன்னா இந்த பசங்க எக்ஸஸாக வந்து தே ஆர் சர்ச்சிங் ஆன் த இன்டர்நெட். அண்ட் இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ எந்த பேஜ் வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, எந்த பேஜ் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்றது உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, இவங்க தப்பான இன்ஃபர்மேஷனில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, கம் ஃபார் அ ப்ரீமெரிட்டல் செக்அப். உங்களுக்கு பயமாக இருக்கா, வாங்க முதல்ல செக் பண்ணிக்கோங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு நிஜமாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தே ஸ்டார்ட் திங்கிங், கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது, இதோட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ நம்ம ஒரு பொண்ணு லைஃப், இந்த மாதிரி கதை வேறு, நான் ஒரு பொண்ணு லைஃப் வந்து தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணிட்டேன், அது ஒரு குற்ற உணர்ச்சி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய இஷ்யூ. ஓவர் ரீடிங், ஓவர் திங்கிங் அண்ட் டிஸ்கஸிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் த சேம் திங். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதை படித்தேன், இதை படிச்சியா நீ, அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இது உனக்கு இருக்கா, இதுதான் ப்ராப்ளமே, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓவர் திங்கிங் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வர ஞாபகத்துக்கு வருது. இப்போ நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கும் நிறைய ஆண்களுக்கு. வந்து இது வந்து என்னோட வந்து உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது, என்னோட உறுப்பு வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கம்பேரிசன் வந்து அதை வைக்கும்போது அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் என்ன இருக்கும்? உறுப்பு சின்னதாக இருந்தால் எதுவும் பண்ண முடியாதா, அது குழந்தை பிறக்காதா, அந்த மாதிரி ஒன்று இப்போ மித்து போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? கரெக்ட். இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மித்து தான். ஏன்னா உலக அளவில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பண்ணி ஒரு ரூமில் ஒரு 100 பேர் எடுத்து எல்லாருக்கும் கொஸ்டின் கொடுத்தாங்க.
யார் யாருக்கெல்லாம் ஆணுறுப்புலாம் சின்னதாக இருக்குது கை தூக்குங்க, ராதர் ஃபில் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி. யாரும் கையை தூக்க போகிறதில்ல. ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா 180 பேர் வந்து ஆணுறுப்பு சின்னது, விச் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா எல்லாரும் தேவையில்லாமல் இதை பற்றி நினச்சிக்கிறாங்க, சின்னதாக இருக்குன்னு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். பாத்ரூமில் வந்து யூரின் போகிறப்ப எட்டி பார்க்கறது, அந்த டைமில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீனஸ் இருக்குது. ஒரு ஷோவர் பீனஸ்ன்னு இருக்குது, க்ரோவர் பீனஸ்ன்னு இருக்குது. சில ஆணுறுப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போகிற டைமில் வந்து சுருங்கி இருக்கும். பட் எப்போ வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மை செக்ஸ் எப்போ பண்ணணுமோ அப்போ தான் வந்து விரிவடையும். அந்த டைமில் வந்து 3 times 4 times சைஸ் போயிடும். சில பேருக்கு ஆணுறுப்புடைய சைஸே வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் விரைப்புத்தன்மை வரப்போ ரொம்ப ஒன்றும் மாறாது. ஸோ இதில் வர கன்ஃபியூஷன் வந்து பாடி டிஸ்மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசுலேயே இதெல்லாம் பார்த்து பயந்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நார்மலாக கேட்குற ஒரு கேள்வி தான். ஸோ பீனஸ் சைஸ்ன்றது ரொம்ப வந்து அதை பற்றி யோசித்து கன்ஃபியூஸ் ஆகி வர பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எரெக்ட் பீனஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதாவது லைக் ஒரு ஸ்கேல் வச்சு எலும்புலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும். இவங்க இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேட்டே வந்து ஆணுறுப்பை பாதி கவர் பண்ணிடும். அந்த ஃபேட்லேருந்து மெஷர் பண்ணால் ஹார்ட்லி 1 inch தான் வரும். ஐயோ எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ஃபுல் எரெக்ஷனில் 3 inches தான் வரும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணும், அந்த ஃபேட்டே 3 inch இருக்கும், அந்த 3 inch உள்ளே தள்ளிட்டு தான் மெஷர் பண்ணணும். அதை பண்ணாமல் வருவாங்க. ஸோ அது மாதிரி தள்ளி மெஷர் பண்ணி அட்லீஸ்ட் 3 inches ஃபுல் எரெக்ஷனில் இருந்தால் அதுவே போதும் உங்களுக்கு செக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு பீனஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதை வந்து நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் வேறு ஏதாவது காரணத்தினால எரெக்ஷன் சரியாக வரலையா, ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு பீ ஷார்ட்னர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் அட்வைஸ் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிதாக்க வேண்டுமா, அவங்களுக்கு உறுப்பை பெரிதாக்க வேண்டுமா அப்படிலாம் போகிறது நம்பி பெயரவே கூடாதா? சரி, ரொம்ப முக்கியமான விஷயங்க. செக்ஷுவல் மெடிசன்றது ஷுட் பி டன் பை குவாலிஃபைட் பீப்புள். குவாலிஃபிகேஷன் இல்லாத ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா 190 பீப்புள் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ குவாலிஃபிகேஷன் சுத்தமாக இல்லை. ஸோ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிஜமாலேயே நம்ம போகிற கிளினிக்கோ இல்லை டாக்டரோ செக்ஷுவல் மெடிசனில் குவாலிஃபைடா. ஏன்னா யார் வேணால் பண்ணலாம். சும்மா ஒரு வயக்ரா மாத்திரை கொடுக்குறதுன்றது யார் வேணால் பண்ண முடியும். நீங்கள் வந்து படித்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் லைசன்ஸ்ட் டு கிவ். பட் அவங்க நிஜமாலேயே ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா, ஸ்பெஷலைஸ் ஃபெலோஷிப் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஒரு டிகிரி குவாலிஃபை ஆகியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து போகணும். முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு லெவலில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிட்டி ஆஃப் த கிளினிக் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த டாக்டர், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த டாக்டர். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளி ஐ ஜஸ்ட் ஆட் ஆன் டு திஸ், நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபப்ளி அப்போ வந்து அமேசான்லேயோ இன்டர்நெட்டில் பார்த்து கண்ணாபிரான்னு இவங்க வந்து இ-காமர்ஸில் வந்து வாங்குறாங்களே மெடிசன், அதெல்லாம் ஓகேவான்னு கேட்கலாம். அதுவும் இட் இஸ் வெரி வெரி ராங். ஏன்னா நிஜமாலேயே அந்த மெடிசன் உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எஸ்பெஷலி இந்த எரெக்ஷனுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸை போய் ஆன்லைனில் வாங்கவே கூடாது. அன்லஸ் இட் இஸ் ஃப்ரம் அ சர்டிஃபைட் கிளினிக், செக்ஷுவல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு கிளினிக், ட்ரீட் பண்ணுற கிளினிக், அவங்களுடைய ஓன் மெடிசன்ஸு இதுதான் உள்ளே இருக்குது, இதுக்கு இந்த விளைவு தான், இந்த டோஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த டோஸு இவ்வளோ நாள் தான் எடுக்கணும்னு நீங்கள் தெரியாமல் வாங்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. ஏன்னா அதனால் வர விளைவுகள் பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பசங்க 20 வயசு 21 வயசு ஜஸ்ட் பிகாஸ் பியர் ப்ரெஷர்னால நீ வயக்ரா போட்டியா, நானும் வயக்ரா போட்டேன், நீ ஒன் ஹவர் பர்ஃபார்ம் பண்ணியா, நானும் 1 hour, இந்த மாதிரி வந்து வயக்ராக்கு அடிமையாக, வயக்ரான்றது ஜஸ்ட் நேமு, பட் இது வந்து PD5 இன்ஹிபிட்டர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது விரைப்புத்தன்மையை ஸ்பெசிஃபிக்காக இம்ப்ரூவ் பண்ணுற இந்த மெடிசன்ஸ். ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து தேவையில்லாமல் ஓவர் யூஸ் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு நார்மல் எரெக்ஷன்னா என்னன்னே மறந்துடும். 20 வயசில் எரெக்ஷன் ப்ராப்ளம் வர சான்ஸே கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் பெட்டர் ஆகணும்னு சொல்லி இந்த மாத்திரையை போட்டு ஒரு அப்நார்மல் எரெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பழகிடுறாங்க. ஸோ அப்நார்மல் எரெக்ஷன்னா அப்படி ராக் ஹார்டாக இருக்கும் எரெக்ஷன். ஸோ நார்மல் எரெக்ஷன் ராக் ஹார்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ராக் ஹார்டாக இருக்கிற எரெக்ஷனை பார்த்து நார்மல் எரெக்ஷன் வரப்போ இவன் எனக்கு பிரச்சனைன்றாங்க. இதனால தான் நிறைய இடத்துக்கு போயிட்டு மாத கணக்கில் மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரி வயக்ரா இருக்கிற மெடிசன்ஸை எடுக்கிறாங்க. 35 வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே கூடாது இந்த மெடிசன்ஸ்லாம். அன்லஸ் வந்து ஒரு டாக்டர் வந்து இல்லை நிஜமாலே கல்யாணம் ஆகி திருமணத்துக்கு முன்னாடிலாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருமணம் ஆகாதவங்க வயக்ரா எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அவசியமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குகிற மெடிசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எப்படி மெடிசன் விற்கிறாங்க, இது உள்ள எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்டு, மெடிசனே கிடையாது, அதாவது வயக்ராவே கிடையாது, உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே இல்லைன்னு சொல்லி தான் நிறைய வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நல்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் குரூப் பற்றி நான் பேசலை, பட் ஸ்பூரியஸாக தவறுதலாக விற்க ட்ரை பண்ணுறவங்க வந்து இதை தான் சொல்கிறாங்க. பட் எரெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண
கூடிய ஒரே மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PDE5 இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது இந்த வயக்ரா, இந்த சில்டனாஃபில், இந்த குரூப் தான், டெல்டாஃபில், இந்த மாதிரி குரூப் மட்டுமே தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன மாத்திரை எடுத்து இது சூப்பராக ஒர்க் பண்ணுதுன்னா அது உள்ளே எங்கேயோ கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனையோ மெடிசன் நான் வெளிநாட்டுகள்லேருந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து இது எடுங்க, இது இங்கேருந்து வந்தது, அந்த ஊர்லேருந்து வந்தது, ஏஷியன் கண்ட்ரி நிறைய மெடிசன்ஸ் வரும், சாக்லேட் மாதிரி இருக்குது, இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, அந்த வைட்டமின் சாப்பிடும், அது சும்மா இது மாதிரி இருக்கும், கடலை மிட்டாய் மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்து சின்ன சாக்லேட் இது மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க, 2 சாக்லேட் சாப்பிடுங்க போதும்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USFDA போய் அதில் வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி எல்லாம் பண்ணி பார்த்ததுல அது உள்ளே வந்து இந்த மெடிசன்ஸ் PDE5 இன்ஹிபிட்டர்ஸ் கலந்துருக்காங்க. அது அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் தான் தெரியும். ஸோ என்ன ஆகும், நீங்கள் தெரியாமல் இதை எடுத்துகிட்டு ஏற்கனவே அதுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறீங்க. இதுதான் ப்ராப்ளம். சரி, இப்போ அதிக நேரம் வந்து உடலுறவு பண்ணுறத கௌரவமாகவே பார்க்குறாங்க. அதிக நேரம் உடலுறவு எஸ், பட் ப்ராப்ளம் என்னென்னா டைமிங்க்கும் அவங்க எடுக்கிற மெடிசனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எடுக்கிற மெடிசன் வந்து PDE5 இன்ஹிபிட்டர், அதாவது வயக்ரா முதலிய மெடிசன்ஸ், சரிங்களா? அது மாதிரி சில்டனாஃபில், டெல்டாஃபில் மெடிசன்லாம் எடுத்திங்கன்னா எரெக்ஷனோட ஸ்ட்ரென்த்து தான் பெட்டர் ஆகும், டைமிங் வந்து பெட்டர் ஆகாது. பட் அதுதான், இது கூட தெரியாமல் தவறுதலாக டைமிங் ப்ரொலாங் பண்ணுறோன்னு சொல்லி விரைப்புத்தன்மை அதிகமாக்குற மெடிசன் எடுத்துகிட்டு அதில் வந்து மாட்டிக்கிறாங்க. டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி டிப்ரெஷன் மெடிகேஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தாட்ஸ் வருது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, வேலைக்கே போக முடியல, வீட்லேயே பட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, அழுதுனே இருக்கீங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குற ஒரு மெடிசனை தான் நம்ம வந்து டைம் ப்ரொலாங் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அந்த மெடிசன் நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆக போகுது, எல்லாம் தப்பாக ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் வரும். டோபமின்ற ஒரு நல்ல ஹார்மோன் வராமல் செரோட்டோனின்ற ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம், அது என்ன பண்ணும், டைமை ப்ரொலாங் பண்ணிடும், மூடும் வந்து எலிவேட் பண்ணிடும். பட் நீங்கள் அப்படியே இருக்க முடியாதுல்ல, எலிவேட்டட் மூட்லேயே எவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மீன் ரிவர்ஷன் நடக்கும், அப்போ தான் மாட்டிப்பீங்க. ஸோ எந்த டைமிங் இருக்கலாம், இப்போ இந்த டைமிங்கில் வந்துச்சுன்னா ஓகே கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்குன்னு இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயங்க. டெஃபினிஷன் ப்ரிமெச்சர் எஜாகுலேஷன், அதாவது வெந்து முந்துதல் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஐடியாலஜி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருக்கு வந்து மனப்புழுக்கம் ஏற்படுதா இல்லையான்றது தான். ஸோ இப்போ சில பேர் வந்து 20 நிமிஷம் இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes அவ்வளோதான். 20 minutes பண்ணிவிட்டு எனக்கு 20 minutes பத்தலை டாக்டர், எனக்கு வந்து 2 hours பண்ணணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மனப்புழுக்கம் இருக்குது. சில பேர் 20 seconds தான் பண்ணுவாங்க, ஆனால் சூப்பராக இருந்தது டாக்டர்னா, புரியுதுங்களா? ஸோ அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இது, உங்களுக்கு இது மனப்புழுக்கத்தை கொடுக்குதா, அப்போ இட் வாரண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். பஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு 3 to 5 minutes, ஆவரேஜ் 20 minutesன்றது ரொம்ப ஆக்சுவலாக ஜாஸ்தி. இதுக்கும் நீங்கள் ப்ரொலாங் பண்ணால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் வரும், நீங்கள் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்கள். இந்த 20 seconds பண்ணுறவங்களுக்கு அவங்க ஓகேனே பரவாயில்ல. பட் சப்போஸிங் பார்ட்னர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒய்ஃப் இஸ் சேயிங் இல்லை டாக்டர் 20 secondsலேயே எஜாகுலேட் பண்ணிடுறாரு, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணும். பட் இதுக்கு வந்து கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் தெரப்பி, வி ஹேவ் சம்திங் நோன் அஸ் ஃபெமிச்சேர்னு ஒரு மிஷின் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த கீகல் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ஆணுறுப்பு ஆசனவாய் சுற்றி இருக்கிற மசில்ஸ் தான் உங்களுக்கு எரெக்ஷன் டைம் வந்து ப்ரொலாங் பண்ணும். ஸோ அந்த மசில் வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி சேர் ட்ரீட்மெண்ட், மேக்னெட்டிக் தெரப்பியில் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மெடிசன்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். எடுத்தோடனே நீங்கள் போட ஆரம்பிச்சு, எஸ்பெஷலி யங் ஏஜில் போடவே கூடாது. இது முக்கியமான விஷயம். காலேஜ் பசங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஒர்க் ஐடி பீப்புள் கண்டதையும் ரிசர்ச் பண்ணி கூகுள் பண்ணி தேவையில்லாதெல்லாம் எடுத்து அதனால் வர பிரச்சனைகள் தான் நிறைய. ஓகே, அப்போ அவங்க அப்போ உள்ள டைமில் பண்ணிடுறாங்க, இப்போ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா they get used to it. ஐயோ அந்த டைமில் அந்த மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கேன் டாக்டர், இந்த மாத்திரை யூஸ் பண்ணேன், இப்போ எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன், இப்போ மாத்திரை போட்டாலும் வேலை செய்யும். அதுதான் பெஸ்ட் ஜோக்கு. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேப்பன்ஸ் இன் த மைண்ட். ஸோ மைண்டில் இஷ்யூ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டைம் ஷார்ட் ஆகுது, இல்லை எரெக்ஷன் சரியாக வரல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 பிக்கஸ்ட் செக்ஸ் ஆர்கன் இந்த பாடி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆணுறுப்பு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலி மூளை தான். ஸோ உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் சரியா இல்லைன்னா, தூண்டுதல் சரியா இல்லைன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. ஸோ தூண்டுதல் ஓப்பனாக இருக்கணும்னா நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்துனே இருந்தீங்கன்னா எப்படி தூண்டுதல் உள்ளே வரும்? ஒய்ஃப் வந்து ட்ரெஸ் எல்லாம் ப்ரொவோகேட்டிவாக நல்லா இது போட்டுட்டு இருந்தால் கூட, லாஞ்சரி போட்டுருந்தா கூட நீங்கள் வந்து வேறு ஏதோ லைக் அன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன், எனக்கு எரெக்ஷன் வரல, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒய்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு நினச்சினே உள்ளே போனீங்கன்னா எப்படி எரெக்ஷன் வரும்? இல்லை டைம் தான் எப்படி ப்ரொலாங் ஆகும்? எப்படா வந்து செக்ஷுவல் ஆக்டை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட எரெக்ஷன் வந்து நமக்கு 10 seconds மெயின்டைன் பண்ணால் 10 secondsக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்து செக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு டிக் மார்க் போட்டேன், நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? அந்த ஃபீலிங் பண்ணவே இல்லைன்றதோட அட்லீஸ்ட் 10 seconds பண்ணுன்ற ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லை பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும், அதை பற்றி ஒரு 10 நாள் யோசிப்பாங்க. நாளைக்கு ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த டிஸ்கஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட இதனால தான் ஒய்ஃப் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கே ஒரு மனப்புழுக்கம் வந்துடும். இதுக்கு எண்டே கிடையாது.
ஸோ இதெல்லாம் நான் என்ன பாட்டம் லைன் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்பயே டாக்டர் கிட்ட வந்துருங்க. ஏன்னா உங்களால் இதை ரிசால்வ் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்நெட்டில் படித்து நீங்கள் 2 பேர் பேசி பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும்? வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, ஏன்னா அசிங்கமாக இருக்கும். அப்போ யார்கிட்ட தான் போக முடியும்? யூ ஹாவ் டு கோ டு த கரெக்ட் பர்சன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆங்ஸைட்டி வந்துச்சு, ஆன்டி ஆங்ஸைட்டி மெடிசன் எடுத்துக்கோ. ஸோ அது கம்ப்ளீட்டாக வேற லைன். அண்ட் சைக்காட்ரிக் மெடிசன்ஸில் என்ன பிரச்சனை? அது திருப்பி செக்ஷுவல் ட்ரைவை குறைக்கும். ஸோ இப்படியே ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி, விஷியஸ் சைக்கிள் இது. போய் போய் இந்த பசங்க மாட்டிட்டு ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு பார்க்க. அண்ட் ரொம்ப யங் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் கம்மிங் வித் நான் கான்சுமேஷன். அதாவது உடல் உறவே பண்ண முடியல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும், செக்ஸே பண்ண முடியல. எரெக்ஷன் வருது, ஃபோர் பிளே நல்லா இருக்குது, ஆனால் இன்சர்ட் பண்ணுற டைமில் எரெக்ஷன் போயிடுது. திஸ் இஸ் அ வெரி வெரி காமன் ப்ராப்ளம். இது வந்து நான் டெய்லி கிளினிக்கில் 10 கப்புள் பார்த்தேன்னா 4 கப்புள் 5 கப்புளுக்கு இதே பிரச்சனை தான். அண்ட் 90% ஆஃப் த டைம் இது வந்து இட் இஸ் ஒன்லி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. பாடியில் பிரச்சனையே இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் இந்த பசங்க ட்ரீட்மெண்ட் போஸ்ட்போன் பண்ணதுனாலையும், இல்லை வீட்டில் போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுனதுனாலையும், அவங்க வந்து இவங்களை பற்றி பேசி, இவங்க அவங்கள பற்றி பேசி, இது அப்படியே பெருசாகி அப்படியே டிவோர்ஸில் போய் முடியுது. இதில் கோர்ட்டு கேஸு, சாட்சி சொல்ல வாங்க, டாக்டர் லெட்டர் கேளுங்க, இதெல்லாம் நான்சென்ஸும் நடந்துட்டு. இதெல்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு இதுக்கு வந்தாங்கன்னா ஒரு 3 months 4 months டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் திங். பாடி ப்ராப்ளமை ஈஸியாக மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை ஸ்லோவாக பில்ட் பண்ணணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கு, என்னால் முடியாது முடியாது முடியாது, நம்ம முடியும்னு அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம குட்டி குட்டி ஸ்டெப்பாக இதை வந்து சைக்கோசெக்சுவல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி கொடுப்போம். அது கொடுத்தா லைக் தே ஃபேவர். அண்ட் எத்தனையோ மேரேஜஸ் வந்து பிரேக் ஆகாமல் வி ஸ்டாப்ட். ஏன்னா அதர்வைஸ் ஸ்ட்ரெயிட்டாக இட் இஸ் கோயிங் ஃபார் டிவோர்ஸ் தான். நீங்கள் எல்லாமே நல்லா இருந்தீங்கனாலும் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது. இது செக்ஸே நடக்கலைன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களால் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி அந்த சண்டை போட்டதெல்லாம் கொஞ்சம் தணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் நடக்கலைன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ பெருசாகிட்டே போகும். ப்ராப்ளம் பெருசாகி ஒரு நாள் வெடிக்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் கேஷுவலிட்டிஸ் ஆகும். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.